பணம். இவர்களை அதிகமாய் வேலை வாங்கி இவர்களுக்கு வர வேண்டிய நன்மையை கொடுக்காமல் இவர்களை கார்னர் பண்ணி இவர்களை ஒடுக்கி இவர்களை நெருக்கி இவர்களுக்கு வேண்டிய சவகரணைகள் ஒன்று கூட தராமல் எல்லாம் முடக்கப்பட்டது. ஆனால் வேலை மட்டும் அதிகமாய் வாங்கினார்கள். இந்த சூழ்நிலையிலேதான் அடிமைத்தனத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இந்த சூழ்நிலையில் தான் இவர்களுடைய கூக்குரல் அதிகமாக காணப்பட்டது. எங்களை பார்ப்பதற்கு தெய்வம் இல்லையா? ஆண்டவரே, எங்களுக்கு இறங்க மாட்டீரா? யார் எங்களை இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்? இந்த கட்டிலிருந்து யார் எங்களை அவிழ்க்க முடியும்? இந்த போராட்டத்தில் இருந்து யார் எங்களை விடுவிக்க முடியும் என்ற ஒரு சத்தம், கூக்குரல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்து தொனிக்கிறதா? யார் எங்களை விடுவிப்பார்? எப்பொழுது எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும்? யார் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார்கள்? எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. சரி, இங்க இருந்த அடிமைத்தனத்தில் வேலை செய்தாலும் நிம்மதி இருக்கிறதா? இல்லை என்ற ஒரு கூக்குரலின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெருமூச்சை கேட்கிற தேவன். பெருமூச்சுனா என்னங்க? பேச்சே வரல. கொஞ்ச நாள் கழிச்சு பேசக்கூடாத அளவுக்கு நெருக்கம். உங்களுடைய பெருமூச்சை கூட தேவன் கேட்பார். நெருக்கம் எவ்வளவு மிக கொடுமையானது என்பதை அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியாதது நெருக்கம் எவ்வளவு மோசமானது என்று. வியாதியின் மூலமாய் நெருக்கம், வேலை இல்லாமல் நெருக்கம், பண பிரச்சனையினால் நெருக்கம், கடன் பாரத்தினால் நெருக்கம், மனிதர்களுடைய ஆண்டவரே தொடர் எதிர் வல்லமைகளினால் நெருக்கம். இந்த நெருக்கத்தின் நடுவில் அநேகர் இந்த ஜப கூடுகையில இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், பெருமூச்சின் சத்தத்தை கேட்பேன். ஒவ்வொரு நாள் காலையில வருகிற வசனத்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு நமக்கு என்னங்க உடன்படிக்கை? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆண்டவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கு நமக்கு மீட்டெடுத்து நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன் என்ற ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர், நம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுங்கப்பா. உங்க பிள்ளை ஆண்டவரே, நானு உங்க பிள்ளையாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கேட்பீங்களா அந்த காலை வேளையில? ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாய் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. உடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன்.
இந்த காலை வேளையில ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ பிரசன்னம் மகிமையா இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெப கூடுகைக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையை நினைவு கூறுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின ரத்தம் ஒரு நாள் வீணாய் போகாதையா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காய் துளி துளியாய் சிந்தப்பட்டது. ஆண்டவரே ஒவ்வொரு சொட்டு ரத்தமாய் இந்த பூமியில 6.5 லிட்டர் ரத்தமும் சரீரம் முழுவதுமாய் இருந்த ரத்தமும் ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாதபடி தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வரும்படி கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீர் எங்களுக்காக சிந்தி எங்களை உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி நீ என்னுடைய பிள்ளை என்ற ஒரு உடன்படிக்கையை நினைவு கூறுங்க ஆண்டவரே. இதெல்லாம் ஜெபங்க. இத சொல்லும் போதே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே நீ நினைவு கூறுங்க. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை வெளியிலே கொண்டு வாரும் ஐயா. எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம். இப்ப அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆனால் வர விடாதபடிக்கு பார்வோன் இனம் என்ற ஒரு ராஜா அவனுக்குள்ள இருக்கிறதானே அந்த மோசமான கிரியைகள் இவர்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று மிகவும் போராடுகிறது. இன்றைக்கு அநேகர் குடிக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, சினிமா பாடல்களுக்கு அடிமை, செல்போனுக்கு அடிமை, ஏதோ ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தத்தை தேவ சந்நிதியில் எட்டினது. இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவரே இந்த ஜப கூடுகையில இருக்கிற யார் யார் இந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே. அது என்ன அடிமைத்தனமோ அத்தனை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வாரும். ஆலயத்துக்கு போக விடாமல் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? அது ஒரு அடிமைத்தனம். தேவாலயத்திற்கு போக விடாது, ஆலயத்துல போய் கர்த்தரை துதிக்க விடாது, குடும்பமாய் போக விடாது, அது ஒரு அடிமைத்தனம். ஜெபிக்க முடியாது, அது ஒரு அடிமைத்தனம். வேலையின் பலு அதிகமாக்கி தேவனை தேடுவதை குறைக்கும், அது ஒரு சாத்தானுடைய அடிமைத்தனம். இப்படி அநேக அடிமைத்தனங்கள் ஜனங்களை ஆட்கொள்ளுகிறது. அவர்கள் இருக்கிற இடமே ஒரு அடிமைத்தனம். அவர்கள் இருக்கிற இடம் ஒரு அடிமைத்தனம். வெளியே வர வேண்டும். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரே குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களை விடுவிப்பார்? எங்களை யார் இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்ற சத்தம் ஒரு தேவ சந்நிதியை எட்டினது. காலை வேளையில என் கூக்குரலை கேட்க, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து என் பெருமூச்சை கேட்க ஒருவரும் இல்லையா என்ற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஒரு அடிமைத்தனம். எந்த அடிமைத்தனம்? இப்ப ஜோமன் ஆரம்பிங்க. யார் யாருக்கு என்ன அடிமைத்தனம் இருக்கிறது ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஒரு 2 நிமிஷம் ஜோமனுங்க. உங்க அடிமைத்தனத்தை ஆண்டவருக்கு நேரா சொல்லுங்க. ஆண்டவரே, என் கணவனை இது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, என்னை இது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, என் குடும்பத்தை இது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஜோமனுங்க, ஜோமனுங்க. என் பிள்ளைகள் முன்னேற முடியாதபடி ஒரு அடிமைத்தனம், சில தொடர் பிள்ளி சூனிய வல்லமைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஜோமனுங்க, ஒரு 2 நிமிஷம் ஜோமனுங்க.
ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தத்தை இந்த காலை நேர ஜெபத்திலே கேளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க அடிமைத்தனத்தை கண்களை மூடி அப்படியே வீட்டுல இருந்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, உம்முடைய ரத்தத்தை நினைவு கூறுங்கப்பா. எனக்காய் சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுங்கப்பா. என் பிள்ளைகளுக்காய் சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுங்கப்பா. அப்பா, தரித்திரத்தை நீர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீரே. வறுமையை சுமந்து தீர்த்து விட்டீரே. என் தேவைகளை எல்லாம் நீர் பரலோகத்தின் பிதாவின் ஆண்டவரே மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவேன்னு சொன்னீங்களே. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை வெளியே கொண்டு வாரும். வீண் செலவுகள், டாக்டருக்கு பணம் போகிறது, மாத்திரைகளுக்கு பணம் போகிறது, எல்லாம் வீண் செலவுகள். இது ஒரு அடிமைத்தனம். இவைகளில் இருந்து எங்களை விடுதலை பண்ணும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அதுக்குத்தான் டைம் கொடுக்கிறேன். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. என்ன அடிமைத்தனத்தில இருக்கிறீங்களோ கண்களை மூடி வீட்டில ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாரும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி ஒரு அடிமைப்படுத்த வேண்டும் என்று சில அசுத்தாவிகள் என் பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். என் வறுமை என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். வறுமை ஆண்டவர் கொடுக்கிறது அல்ல. அவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அதை தடை பண்ணுகிற கிரியைகள் அழியட்டும். பெருமூச்சின் சத்தத்தை கேளுங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வருவார்களாக. பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல. சாத்தானுடைய கட்டுகள் அநேகரை வாதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதே 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் டைரக்டா வந்து கிரியை செய்ய முடியல. ஒரு மனிதனை எழுப்புகிறார். மோசே என்ற மனிதன் இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் இடத்தில் இருந்து தப்பி ஓடி வேற ஊர்ல போய் தங்கிட்டாரு. மீதியான் தேசத்திற்கு போயிட்டாரு. இப்ப ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, என் ஜனத்தின் உபத்திரவம். உபத்திரவம் என்றால் என்னங்க? பல காரியங்களிலே நெருக்கப்படுகிறது தான் உபத்திரவம். எப்ப பார்த்தாலும் ஒரு கூக்குரல், எப்ப பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம், எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை குறித்த பாரம். வேலையின் நிமித்தம் பாரம், குடும்பத்தின் நிமித்தம் பாரம், பிள்ளைகளின் நிமித்தம் பாரம். இவைகள் தான் உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்க்கவே பார்த்து, நான் பார்க்கவே பார்த்து, இந்த உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். ஆளோட்டிகளின் நிமித்தம்
அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள்னா யாருங்க? இந்த எகிப்து ராஜா என்ன பண்ணிட்டாரு, ஒரு சூப்பர்வைசர் மாதிரி பல பேரை நியமிச்சுட்டாரு. அவங்கதான் இவங்களை வந்து பயங்கரமா டார்ச்சர் கொடுக்கிறாங்க. மத்தியானம் சாப்பாடு வேலையெல்லாம் 10 நிமிஷம், காலையில இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் வேலை. என்ன வேலை வாங்கினாங்க தெரியுமா? அவர்களுடைய வீடுகளை கட்டி கொண்டார்கள், அவர்களுக்கு வேண்டிய அரண்மனையை கட்ட வைத்தார்கள், மண்ணு தூக்க வைத்தாங்க, செங்கல் அறுக்க வைத்தார்கள். அவர்களுக்குரிய காரியங்களை அவர்கள் வீடுகளிலே கூட்டிக் கொண்டு போய் பெண் பிள்ளைகளை வேலை வாங்கினார்கள். இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல வைத்திருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார் மோசையை பார்த்து, அப்பா என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நாளா அந்த பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வருட காலங்களாய் கஷ்டப்படுகிறார்கள். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் மேலே ஒருவன் நெருக்கி அவர்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறான். அந்த ஆளோட்டிகள் அவர்களை மிகவும் நெருக்கும் பொழுது ஜனங்கள் அழுது கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விடுகிறீர்களா? யாரும் பார்க்காமல் கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில இருக்கக்கூடிய கூக்குரலை கேட்கிறார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் வேதனைகளை அறிகிறவர், படுகிற வேதனைகளை அறிகிறவர். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு எடுத்து பண்ணு. யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமைகள், என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் என்று ஒருவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதே போலதான் இவர்களுடைய வேதனை தேவன் பார்க்கிறார். பார்த்து ஒரு மோசேயை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். மோசேயை இப்ப பார்வோன்ட்ட அனுப்பணும். ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படி ஒரு மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வரணும். 70 பேராய் அந்த ஊருக்கு போனார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்களாய் பெருகி இருக்கிறார்கள் அந்த ஊரிலே. அவர்களுடைய பெருக்கத்தை கண்டுதான் பார்வோன் பயந்தான். இன்றைக்கு நீங்க எங்க நல்லாயிடுவீங்கன்றதுக்காக தான் சத்துரு உங்களை நெருக்கிறான். உங்கள் பெருக்கத்தை கண்டுதான் பார்வோன் பயந்தான். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பெருக்கத்தை கண்டுதான் பார்வோன் பயந்தான். எங்கே நம்முடைய தேசத்தை இவர்கள் ஆளுகை செய்து விடுவார்களோ, நாம் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்திலே இந்த ஜனங்கள் பெருகிவிட்டால் இந்த ஜனங்களுடைய ஆளுகை இங்கே எகிப்திலே பெருகிவிடும் என்பதற்காகத்தான் இவ்வளவாய் ஒடுக்கினான். இன்றைக்கு தொடர் பில்லி சூனியம், தொடர் கட்டு எதுக்கு தெரியுமா?
நீங்களும் நானும் பெருகக்கூடாதுன்றா. நீங்களும் நானும் பெருகக்கூடாதுன்றா. ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து பார்த்தான். ஏகப்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்து விட்டான். அதிலே தப்பினவர் தான் இந்த மோசே. உங்க மேல ஒரு திட்டம் இருந்தால், தேவனுடைய திட்டத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டால், உங்களை அழிக்க எந்த சாத்தானுக்கும் எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாது. உங்களை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு என் தேவன் இந்த நிமிடத்திலேயே அவர் இறங்குகிறார். இங்கே இருந்து மரித்தால் கூட நல்லா இருக்கும், ஆனால் மரணமும் வரவில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டவர்களை தான் ஜனங்கள் கண்ணோக்கி பார்த்தார். இப்ப என்ன வாக்குப்படுகிறார்? 9வது வசனம் பாருங்க. என் சந்நிதியில் வந்து எட்டினது, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ வா, பார்வோன் இடத்தில் உன்னை அனுப்புவேன். நீ தான் இப்ப போய் பார்வோன்ட்ட பேசணும். இப்ப இருக்கிற அமெரிக்கா மாதிரி அந்த நாட்கள்ல எகிப்திய அவ்வளவு செல்வ செழிப்பான தேசம். அவர்களுடைய ஆட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அவர்கள்ட்ட இருந்த ரதங்கள் மாதிரி யார்ட்டையுமே இருக்காது. அதை ஆளுகிற பார்வோன் மிகவும் கம்பீரமாய் ஆளுவான். அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் செய்வான். அப்படிப்பட்ட இடத்திற்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு ஓட்டிக்கொண்டு போய்கொண்டிருந்த மோசையை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வா, என் ஜனங்களை விடுவிக்க நீ வா. சில பேருக்காய் ஜெபிக்கும்படி, சில பேருடைய கட்டுகள் அறுக்கப்படும்படி ஆண்டவர் சில ஊழியர்களை அவராகவே நியமித்து விடுவார். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்கதான் விடுதலைகள் பெருகும். போன உடனே பார்வன் விட்டானா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சம்பவங்கள் எல்லாம். டைம் இல்ல. போன உடனே வாப்பா மோசே வந்துட்டியா, ஆண்டவர் அனுப்புனாரா, அந்த ஜனங்களை கூட்டு போ. சரி உங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்ல அப்படின்னு விட்டுட்டானா? மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் போய் சொல்ல முடியுமா அந்த பார்வோன்ட்ட? அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளுக பண்றாரு. அவர் சொன்னா அந்த தேசமே கதி கலங்குது. நானே அங்க இருந்து ஊரை விட்டு ஓடியாந்து இங்க எங்கயோ நான் ஆடு மேய்ச்சி எங்கயோ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னைய பார்த்து திரும்ப அங்க போன்னு சொல்றீங்க. அங்க போய் அத்தனை ஜனங்களை என்னைய காப்பாத்திக்கிறதற்காகவே நான் வெளியே ஓடி வந்தவன் ஆண்டவரே. என்னையே அங்க ஜனங்கள் கொன்றுவிட பார்த்தார்கள், அதனால் பயந்து ஓடி வந்து விட்டேன். நீர் என்னை பார்த்து போ சொல்லுகிறீர். நான் எப்படி அந்த இடத்துக்கு போவேன்? நான் போன என்னையும் கொன்னுடுவாங்களே, என்னையும் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல வைப்பாங்களே. எங்க மோசே வந்தா விடுவாங்களா? மோசே நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. மோசே பேசினா எப்படி நடக்கும்? ஆண்டவர் அனுப்பினால் நடக்கும். ஆண்டவர் சொன்னால் நடக்கும். போன உடனே எல்லாம் விட மாட்டான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, கூப்பிடும் போதே சொல்லிட்டாரு, அப்பா நீ போன உடனே ஜனங்களை அப்படியே வெளியெல்லாம் அனுப்ப மாட்டான். முதல்ல அந்த தேசத்துல நான் பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் நான் செய்வேன் மோசே. அது உன்னை கொண்டுதான் செய்வேன்.
நீதான் அந்த அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்வதற்கான ஆளாய் நான் உன்னை இத்தனை ஜனங்களுக்கு நடுவிலே தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீதான் போன அந்த ஊருக்கு, நீ மறுபடியும் நீ எகிப்துக்கு போக வேண்டும். அந்த இடத்திலே நான் அற்புதங்களை செய்வேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் போய் நின்னா யார் உன்னை அனுப்புறா? நீ அனுப்புகிற ஆண்டவர் பேர் என்னன்னு அவன் கேட்பான். ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார் மோசே. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் என்னன்னு கேக்குறீங்க? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை என்று மல்கியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. யார் உன்னை அனுப்புனான்னு கேட்பாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று போய் நீ பார்வோன்ட்ட சொல்லு. பார்வோன் சொல்லுவாரு, உன் தேவன்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் பல அற்புத அடையாளங்களை அந்த தேசத்திலே மோசையை கொண்டு செய்வார். ஒவ்வொரு அற்புதமும் நடக்கும், அப்ப கூட அனுப்ப மாட்டார். இந்த காலை வேளையில உபத்திரவத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன பிறகும் ஆண்டவர் சில ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா உங்களுக்கு அது புரியல. ஆண்டவர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை அவர் நிர்ணயம் பண்ணிவிட்டார் உங்க வாழ்க்கையில. ஆனா உங்களுக்கு அது புரியல, எனக்கு அது புரியல. எனக்கு புரியாத ஒன்றாய் காணப்படுகிறது. உங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து, பிசாசனுடைய கட்டுகளில் இருந்து, பில்லி சூனிய வல்லமையிலிருந்து, மந்திர வல்லமையிலிருந்து, பொல்லாத ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது குடும்பங்களை விட்டு வெளியே போ என்று ஒரு கட்டளை கொடுக்கிறேன். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகளே, அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாதபடி போராடுகிற பொல்லாத ஆவியே, பார்வனை போல இருதயங்கள் கடினப்படுத்துகிற ஆவியே, பல அற்புத அடையாளங்கள் நடக்கிறது அந்த தேசத்தில். ஆண்டவர் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்துகிறார். என் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்தலைன்னா நீங்க எல்லாம் இந்த ஜப கொடுக்கைக்குள்ள வந்திருக்கவே மாட்டீங்க. சிறிய கூட்டமா இருக்கலாம். 12 பேர் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாரையும் வா 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 வான்னு கூப்பிடல. அவர் சிறிய கூட்டத்தை தான் செலக்ட் பண்ணாரு. அந்த ஒரு மோசையை, அந்த ஒரு பேதுருவை கொண்டு புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்ல திரளான ஆத்துமாக்களை ரட்சித்தார். காலை வேளையில எந்த அடிமைத்தனம் உங்களை வாதிக்கிறது? கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் அடிமைத்தனத்தின் கூக்குரலை கேட்கிறார். அதற்குத்தான் இந்த ஜபத்தை ஆயத்தம் பண்ணினார். அதற்குத்தான் இந்த வார்த்தைகளை ஆயத்தம் பண்ணினார். பரலோகத்தில் இருந்து மன்னாவை ஆயத்தம் பண்ணி தினந்தோறும் எப்படி அந்த மன்னா ஒவ்வொரு காலை வேளையும் எப்படி பரலோகத்தில் இருந்து வனாந்தரத்திலே பெய்ததோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அது போல உங்களுக்கு பெய்ய பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நீங்கள் தேவ சந்நிதியில் நிற்பீர்களானால் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும்.
உங்கள் அடிமைத்தனத்தின் கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டிவிட்டது என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேதனைகள் தேவ சமூகத்தில் எட்டிவிட்டது. ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணும்படிதான் இந்த ஜெப கூடுகைக்குள்ளே கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். சும்மா நீங்களா யாரோ சொல்லி வந்தேன் நினைக்காதீங்க. இது கர்த்தருடைய பெரிதான திட்டம். உங்களை இணைச்சவங்க வரல, உங்களை கொண்டு வந்து இந்த ஜெப கூடுகையில ஒருத்தர் சேர்த்து விட்டாங்க பாருங்க. அவங்க வரல இன்னைக்கு வரைக்கும், ஆனா நீங்க வரீங்க. அதுதான் திட்டம். ஆண்டவரே, அப்படி யார் யார் இந்த ஜெப கூடுகையில இருக்கிறார்களோ வேதனைகளோடு, இந்த காலை வேளையில நீர் அவர்கள் கூக்குரலை கேட்டு விட்டீரப்பா. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர போறீங்கப்பா. உடனே நடக்கலைனால் நடக்கும், நடக்கும். எகிப்தில் இருந்து வெளியே வருவாங்க. பில்லி சூனிய வல்லமையிலிருந்து வெளியே வருவார்கள். மந்திர கட்டுகளில் இருந்து வெளியே வருவார்கள். மந்திரத்தின் ஆவிகள் செயல்படாமல் போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்து வெளியே வருவார்கள். யார் யாருடைய கணவன்மார்கள் கெட்ட பழக்க வழக்கங்களால் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அத்தனை அடிமைத்தனத்தில் இருந்தும் வெளியே வருவார்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற இனஜன பந்துக்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் இந்த அற்புதங்களை செய்கிறார் என்று. பார்வோனுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். மோசேக்கு தெரியும் இந்த அற்புதம் யார் செய்கிறார் என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் இந்த அற்புதங்கள் யார் செய்கிறார்கள் என்று. சுற்றிலும் இருக்கிற பார்வோனுக்கும் அவன் ஜனங்களுக்கும் தெரியாது. ஆண்டவரே, அப்படி உணரத்தக்கதான கிருபையை தாரும். நீ கூக்குரலை கேட்கிறவர் என்ற அந்த சத்தத்தோடு கூட இந்த காலை வேளை ஜெபத்தை முடிக்கிறோம். எங்களுடைய கூக்குரல் உங்கள் சந்நிதியில எட்டிருச்சுப்பா. இந்த ஜெப கொடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவர் கூட ஆண்டவரை அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. ஒருவர் கூட அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. தொடர் பில்லி சூனியங்கள், தொடர் மந்திரவாதங்கள், தொடர் மருந்தின் வல்லமைகள், தொடர் மனுஷனுடைய நெருக்கங்கள், தொடர் பிசாசனுடைய கிரியைகள் தொடர்ந்து அழித்து விட வேண்டும் என்று போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இந்த ஜெப கூடுகையில வந்து உண்மையாய் தேவனை தெரிந்து கொண்டு, உண்மையாய் தேவனை தேடி, உண்மையாய் ஜெப கூடுகைக்குள்ள வசனத்தை கேட்டு உண்மையாய் அமர்ந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் வீணாய் விடுவது இல்லை. நீர் விடுதலையை கட்டாயம் கொடுப்பி, ஜெயம் கொடுப்பி, விடுவிப்பி, எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வருவி. இந்த செய்தியை தொடர்ந்து முடிந்தால் நாளை பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் மியூட்